ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு இருக்க அனிமேட் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மான்வாவோட 58 59 இந்த ரெண்டு எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்கலாம் பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நேனாங் ஃபேமிலிஸ் அந்த ஷியோ குயின் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிருப்பா. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஷியோ குயின் அட்டாக் பண்ணிருப்பான். அப்புறம் நம்ம குயின் ஃபேமிலிஸ் அந்த ரெண்டு பேர்த்த அந்த சிட்டு ஃபேமிலிஸ் அந்த ஷியோன்யூ அப்படிங்கிற அட்டாக் பண்ணிருப்பான். அப்ப நம்ம ஃபெங்ஜியன் வந்து இங்க ரெண்டு பேரையும் காப்பாத்திருப்பான். அப்புறம் நம்ம குயின் ஃபேமிலிஸ் அந்த ரெண்டு பேரும் ஃபெங்ஜியனை பார்த்து எங்களுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்ப நம்ம ஃபெங்ஜியான் குயிஃபங் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னா அப்படின்னு இருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த ஷியோன்ஜி நம்ம ஃபெங்ஜியானை பார்த்து நீ தான் ஃபெங்ஜியானா, குயின் ஃபேமிலியில இருக்க யங்கர் ஜெனரேஷன்லயே நீ தானே ஸ்ட்ராங், உனக்கு ஒன்று தெரியுமா, அந்த குயிஃபங் ஏற்கனவே செத்துட்டான். அந்த குயிஃபங்கும் நேனாங் ஃபேமிலிஸ் அந்த ஷியோ குயினுக்கும் சண்டை வர மாதிரி நான் தான் பண்ணேன். அந்த ஷியோ குயினை எதிர்த்து குயிஃபங்கால சண்டை போட முடியாது, அவன் கண்டிப்பா செத்துருப்பான் அப்படிங்கிறான். அப்ப நம்ம குயின் ஃபேமிலிஸ் அந்த குயின் டைன் என்னது நேனாங் ஃபேமிலியோட ஷியோ குயினா, அந்த நேனாங் ஃபேமிலியோட யங் ஜெனரேஷன்ல அவ தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங். அவளோட மூவ்மெண்ட் டெக்னிக் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும். பாடி ரிஃபைனிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்களாலேயே அவளை சமாளிக்க முடியாது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஃபெங்ஜியான் என்னடா உளறிட்டு இருக்கிற, குயிஃபங்லாம் செத்துருக்க மாட்டான் அப்படின்னு அந்த ஷியோன்ஜியோ அட்டாக் பண்ண வரான். ஃபெங்ஜியான் அந்த ஷியோன்ஜியோ அட்டாக் பண்றான், பார்த்தா அவன் மறைஞ்சு போயிட்டான். அப்ப அந்த ஷியோன்ஜியோ ஃபெங்ஜியான் உன்னோட பவர் வச்சுட்டு என்ன அட்டாக் பண்ண முடியாது, ஏதோ ஒரு டைம் என்ன அட்டாக் பண்ணிட்டா என்ன கொல்ல முடியும்னு நினைச்சே அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஃபெங்ஜியான் என்னடா மறைஞ்சு போயிட்டு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த ஷியோன்ஜியோ நம்ம ஃபெங்ஜியான் பின்னாடி வந்து டேய் நீ குயிஃபங்க பத்தி கவலைப்படுறதுக்கு முன்னாடி உன்னை பத்தி கவலைப்படணும் அப்படின்னு நம்ம ஃபெங்ஜியான் அட்டாக் பண்ணிட்டான். நம்ம ஃபெங்ஜியான் வாயிலிருந்து ரத்தம் கக்கி இவன் என்ன இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கான், இவன் எப்படி சமாளிக்கிறது அப்படின்ட்டு கீழே விழுந்து போயிட்டான். அப்ப அந்த குயின் டைன் என்னது இவன் ஃபெங்ஜியானே தோக்கடிச்சிட்டான் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த ஷியோன்ஜியோ டே ஃபெங்ஜியான் இந்த வைல்ட்னஸ் ஸ்டைல்ல கலந்துறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும், இப்ப என் கையில சாக போறிய அப்படின்னு வில்லத்தனமா சிரிக்கிறான். அப்ப நம்ம ஃபெங்ஜியானை பிடிச்சி இப்போ உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கான்னு கேட்கறான். அப்ப அவனை தொடாதரா அப்படின்னு யாரும் சொல்றாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வரான், அவன் பின்னாடியே குயின் ஃபேனும் வரான். அப்ப நம்ம குயின் ஃபேமிலி சேர்ந்த ரெண்டு பேரும் என்னது குயிஃபங்க அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப அந்த ஷியோன்ஜியோ நான் கூட வேற ஏதோ ஃபேமிலின்னு நினைச்சேன், அந்த நேனாங் ஃபேமிலி சேர்ந்த ஷியோ குயின் உன்னை கொல்லுலியா, அவ எப்படி உன்னை விட்டா, ஒருவேளை நீ குயன் பிளட் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால உன்னை கொன்னா அவளுக்கு அவமானமா இருக்குன்னு உன்னை கொல்லாம விட்டுருப்பா, இப்ப உன்னையே என் கையில தான் கொல்லுமா அப்படிங்கிறான். அப்ப அந்த குயின் டைன் டே குயிஃபங் இங்க வராதரா, இந்த ஷியோன்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், இவனை உன்னால சமாளிக்க முடியாது, இவன் ஃபெங்ஜியானியே ஈஸியா தோக்கடிச்சிட்டான், நீயும் இவன் கூட சண்டை போட்டா நம்ம எல்லாம் சாக வேண்டியது அப்படின்னு கத்துறான். அப்ப நம்ம குயின் ஃபேமிலி சேர்ந்த என்னத்தனும் ஆமாண்டா குயிஃபங் இங்க வராத, நீயும் செத்து போயிரும் அப்படிங்கிறான். அப்புறம் அந்த ஷியோன்ஜி குயின் ஃபேமிலி சேர்ந்த ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பரை நான் கொல்ல போறேன் அப்படின்ட்டு நம்ம ஃபெங்ஜியானை கொல்ல போறோம். அப்ப நம்ம ஹீரோ கவலைப்படாதரா ஃபெங்ஜியான் அப்படின்ட்டு அந்த ஷியோன்ஜி அடிச்சு பறக்க விட்டான். நம்ம ஹீரோ பாக்கிறதுக்கே டெவில் மாதிரி இருக்கான். அப்ப அந்த ஷியோன்ஜியை பார்த்து உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், இவனை தொடக்கூடாதுன்னு தானே சொன்னேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ விட்ட பஞ்சில் அந்த ஷியோன்ஜி பல்ட்டி அடிச்சு போய் விழுறான். அப்ப அந்த ஷியோன்ஜி இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது எப்படி நடந்துச்சு, அந்த குயிஃபங் வெறும் குயன் பிளட் ஸ்டேஜ்ல தான் இருக்கான், அவனால எப்படி என்ன அட்டாக் பண்ண முடிஞ்சு, அப்புறம் அவனோட ஸ்ட்ரென்த் என்ன இவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இது எப்படி இவனால முடிஞ்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம குயின் ஃபேமிலி சேர்ந்த ரெண்டு பேரும் எனது ஷியோன்ஜியை அடிச்சு பறக்க விட்டானா, குயிஃபங் என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்கா அப்படின்னு வாயை பழக்கிறானுங்க. அப்புறம் அந்த ஷியோன்ஜி எந்திரிக்கிறான், பார்த்தா மறைஞ்சு போயிட்டான். நம்ம ஹீரோ எங்கடா போயிட்டு அப்படின்னு பாக்குறான். பார்த்தா அந்த ஷியோன்ஜி நம்ம ஹீரோக்கு பொறாடி இருக்க மரத்து மேல இருந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அப்ப அந்த குயின் டைன் டே குயிஃபங் பாத்துடா, அந்த ஷியோன்ஜி இந்த மூவை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபெங்ஜியானி தோக்கடிச்சான், உனக்கு மேலதான் இருக்கான் அப்படின்னு கத்துறான். நம்ம ஹீரோ மேலே அப்படின்னு திரும்பி பாக்குறான். அப்ப அந்த ஷியோன்ஜி நீ ரொம்ப லேட் குயிஃபங் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அந்த ஷியோன்ஜியை பார்க்க சைக்கோ மாதிரி இருக்கான். இப்ப சொல்றான் பாவம் இந்த வைல்ட்னஸ் காம்படிஷன்ல கலந்துட்ட குயின் ஃபேமிலி மெம்பர் எல்லாருமே சாக போறாங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ அவன் கிட்ட போய் அப்படியே அப்படிங்கிறான். அப்ப அந்த ஷியோன்ஜி ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோ அந்த ஷியோன்ஜிக்கு மேல போயிட்டான். அப்ப அந்த ஷியோன்ஜி டே குயிஃபங் நீ எப்பறம் அங்க வந்து அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோ எனக்கு குறைச்சு மதிப்பெடுத்து உன்னோட தப்பு, இப்போ உன் கதை முடிய போகுது அப்படிங்கிறான். அந்த ஷியோன்ஜி என்னடா பண்ண போற அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோ நீ சாக போறோட அப்படின்னு அவன் தலையிலேயே ஒரு கிக்கு பார்த்தா பவர்ஃபுல்லான ஒரு கிக் விட்டுருக்கான் நம்ம ஹீரோ. அப்ப நம்ம குயின் ஃபேமிலி சேர்ந்த ரெண்டு பேரும் அங்க என்னடா நடந்துச்சு, இந்த குயிஃபங் எப்படி அந்த சிட்டு ஃபேமிலி சேர்ந்த ஷியோன்ஜியை தோக்கடிச்சான், இவன் எப்படா இவ்வளவு பவர்ஃபுல்லானா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப நம்ம ஃபேங்ஜியான் இவனுங்க இதுக்கே ஷாக் ஆகுறானுங்க, அந்த குயிஃபங்க பத்தி இவனுங்களுக்கு தெரியல போல, இன்னும் கொஞ்ச நேரம் குயிஃபங் கூட இருந்தானுங்களா குயிஃபங்கோட அடிமையாவே மாறிடுவானுங்க போல அப்படின்னு நம்ம குயிஃபங் சொல்லிட்டு நம்ம ஃபெங்ஜியான தூக்குறோம். நம்ம ஹீரோ விட்ட கிக்ல அந்த ஷியோன்ஜி தரைக்குள்ளேயே போயிட்டான். நம்ம ஹீரோ அந்த ஷியோன்ஜிட்ட வந்து டே ஷியோன்ஜி ஏதோ என்ன வீக்னு சொன்னா நீ என்னடா என்கிட்ட அடி வாங்கியிருக்க, வாய் மட்டும் தான் பேசியா, உனக்கு பவர் இல்லையா அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ. அப்ப அந்த ஷியோன்ஜி நம்ம ஹீரோ விட்ட கிக்கு எந்திரிக்க முடியாம எந்திரிச்சு டே குயிஃபங் நீ வெறும் குயன் பிளட் ஸ்டேஜ்ல தானே இருக்க, உன்னால எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லான அட்டாக் பண்ண முடியுது, அப்புறம் உன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கில்லும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, உன்னால எப்படி முடிஞ்சு அப்படின்னு ஷாக் ஆயிட்டு சரி ஓகே உன் கூட க்ளோஸ் காம்பேட்ல சண்டை போட முடியாது, உன்னை கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்து அட்டாக் பண்ண போறேன் அப்படின்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு எங்க சிட்டு ஃபேமிலியோட டிராகர் டெக்னிக்கை உங்ககிட்ட தான் யூஸ் பண்றேன், இந்த யங் ஜெனரேஷன்ல யாராலையுமே இந்த அட்டாக் தடுக்க முடியாது, இது எங்க சிட்டு ஃபேமிலியோட பவர்ஃபுல்லான அட்டாக் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ அசையாம அங்கே நின்னுட்டு என்னடா இது ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கா, இதை வச்சு என்ன கொல்ல முடியும்னு நினைச்சு அப்படின்னு அசையாம நின்னுட்டு இருக்கான். பார்த்தா அந்த கத்தி ஒண்ணு கூட நம்ம ஹீரோ மேல படல, எல்லாமே கீழே வந்து போச்சு. அப்ப அந்த ஷியோன்ஜி டே குயிஃபங் இதுதான் என்னோட பவர்ஃபுல்லான அட்டாக், இதை எப்பறம் உன்னால தடுக்க முடிச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா நம்ம ஹீரோ அவன் பண்ண அட்டாக் ஒரு சின்ன கத்தி வச்சு தடுத்திருக்கான். அப்ப நம்ம ஹீரோ இந்த டெக்னிக்கை வச்சுலாம் என்ன கொல்ல முடியாது, இந்த டெக்னிக்கை பத்தி உன்னோட எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம குயின் ஃபேமிலிஸ் அந்த ரெண்டு பேரும் எனது சிட்டு ஃபேமிலியோட பவர்ஃபுல்லான டிராகர் அட்டாக்கை குயிஃபங் தடுத்துட்டான், அதுவும் ஒரு சின்ன கத்தி வச்சு தடுத்திருக்கான், இவனால எப்படி முடிஞ்சு அப்படின்னு வாயை பொளந்துறானுங்க. அப்ப நம்ம ஃபேங்கு நமக்கு இன்னும் ரெண்டு அடிமை கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சிரிக்கிறான். நம்ம ஹீரோ சிட்டு ஃபேமிலியோட டிராகர் டெக்னிக்
பண்ணிக்கலாம், குழந்தைங்க விளையாட்டு, என்கிட்ட இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த சியான்ஜு அட்டாக் பண்ண போறான். நம்ம ஹீரோ அந்த சியான்ஜு பின்னாடி போயிட்டு இன்னைக்கு நீ செத்த அப்படிங்கிறான். அப்ப அந்த சியான்ஜு இவன் எப்படி என் பின்னாடி வந்தான், இவன் இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கும், அது மட்டும் இல்லாம இவனோட ஸ்ட்ரென்த்தும் பயங்கரமா இருக்கு, இப்ப நான் கவுண்டர் அட்டாக் பண்ணி ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோ என்ன எதிர்த்து சண்டை போட முடியுமா அப்படின்னு அவனோட மூஞ்சிலே ஒரு குத்து. அப்ப அந்த சியான்ஜு அவ்வளவுதான் என் கதை முடிஞ்சாட்டங்குது, இந்த பஞ்சு ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு, இவனோட அட்டாக் எடுத்து என்னால எதுவுமே பண்ண முடியாது, கவுண்டர் அட்டாக் கொடுக்கறதெல்லாம் நடக்காத காரியம் அப்படிங்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோவோட பஞ்சுக்கு மரத்தெல்லாம் உடைச்சிட்டு போய் விழுறான், பிளாஸ்ட் மாதிரி நடக்குது. அப்ப நம்ம ஹீரோ அந்த சியான்ஜுவை பார்த்து நேனாங் ஃபேமிலி மெம்பர் 2 பேர்த்த கொண்டுட்டு நான் கொன்னதா ஃப்ரேம் பண்ணிட்டேன், அதுக்கு இப்ப திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறான். அந்த சியான்ஜு பயங்கரமா அடிபட்டு அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு, என்னால இதுக்கு மேல இவனை எதிர்த்து சண்டை போட முடியாது, இவன் இனிமே ஒரு அட்டாக் பண்ணா கூட நான் கண்டிப்பா செத்துருவேன், இப்ப இதை விட்டா எனக்கு வேற வழி இல்ல அப்படின்னு ஒரு ராக்கெட் விட்டு சிக்னல் மாதிரி கொடுக்குறான். அப்ப நம்ம ஃபேங்க என்னது உல் ஸ்மோக்கா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் அந்த சியான்ஜுவை காட்டுறாங்க, நம்ம ஹீரோ அடிச்சடியில அவன் மூஞ்சே மாத்தி போச்சு. அந்த சியான்ஜு நம்ம ஹீரோ பார்த்து டே குயிஃபாங் நான் உன்னை குறைச்சு மதிப்பிட்டுட்டேன், நீ தான் அந்த குயின் ஃபேமிலியில இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கா, இவ்வளவு நாளா உன்னோட ஸ்ட்ரென்த்தை மறைச்சிட்டு இருந்திருக்கியா அப்படிங்கிறோம். நம்ம டீம் சுத்தி நிறைய சோல்ஜர்ஸ் வரானுங்க. அப்ப நம்ம ஃபேங்கு இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் எங்க இருந்து வந்தானுங்க, ஒருவேளை அந்த சிக்னலை பார்த்துட்டு வந்திருப்பானுங்களா, அப்ப இவனுங்களாம் அந்த சியான்ஜுவோட ஆளுங்களா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோ இவனுங்களாம் கொஞ்சம் பார்க்க பவர்ஃபுல்லா தான் இருக்கானுங்க, இவனும் கூட சண்டை போடணும் அப்படின்னு பாக்குறான். பார்த்தா அந்த தேர்ட் பிரின்ஸ் வரான். அப்ப அந்த சியான்ஜுவை பார்த்து என்னடா அந்த குயிஃபங்கனும் கொல்லலையா, நீ என்ன இவ்வளவு டம்மியா இருக்க அப்படிங்கிறான். இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.